நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இப்ப பயணம் செய்யறதால அருள்ங்கிறது உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல பொருளாதார நிலைங்கிறது சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சனி பயிற்சி காலம் உங்களுக்கு வரக்கூடிய 6 மாத காலமும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். சகோதர ரீதியா உறவினர் வகையில நிறைய வகையை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு கடனாளியாக கூட வாய்ப்பு, சொத்து இழந்திருக்கிறது, வீடு இழந்து இருக்கிறதுன்னு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். தடைப்பட்ட காரியம் எல்லாமே இப்போ மலமல்ல நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த லாபச்சனி காலத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேசராசி அன்புகள் ஆளுமை தன்மை நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். வீரம் விவேகம் வசீகரிக்கக்கூடிய தன்மை ஆளுமை பண்புன்னு நிறைஞ்சிருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பயம்னா என்னன்னு தெரியாது, ஆட்டுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நஞ்சலி 4 வாய் வச்சு தான் பார்க்கும். அது மாதிரிதான் மேசராசி அன்புகள் விவேகம் நிறைஞ்சவங்க, வீரமானவங்களும் கூட. பொதுவாகவே மேசராசி அன்புகள் எல்லா வகையிலும் திறமைசாலி, எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் மேசராசி அன்புகளுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு கோபம் தான் சில நேரம் பலவீனமாக அமைஞ்சிருது. முன்கோபங்கிறது அதிகம். கோபம் வந்துட்டா என்ன செய்யறதே தெரியாத அளவுக்கு கோபம் வரும். எங்கேயாவது போய் செவத்துல முட்டிக்கலாமாங்கிற அளவுக்குலாம் நீங்க கோபப்படுவீங்க. மேசராசின்னு சொல்லக்கூடியது ஆண் ராசி. இது ஒரு நெருப்பு ராசின்னு கூட. 4 கால் ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது செம்மறி ஆட்டோட உருவம் கொண்ட ராசி. செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னா நீண்ட மூக்கோடையும் 2 காதுகள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நகரும் தன்மை கொண்ட ராசி. இதோட அதிபதி செவ்வாய் பகவான் தான். இந்த ராசியில உச்சம் சூரியன் பெற்றுக்கிறார். சனி இங்க நீச்சம் அடைகிறாரு. அதனால இந்த ராசியோட அதிபதி இந்த ராசி லக்னமா கொண்டவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்புடையவங்களா, முன்னேற துடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய கிரகங்கள் கெட்ட பார்வையால் இருக்கும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் அவசரக்காரங்களா, நிதானம் இழந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே நல்ல பார்வை இருந்துட்டா ரொம்ப துணிச்சல் மிக்கவங்களா, தைரியத்தோடு செய்யக்கூடிய குணங்களா, எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க. மேசராசிக்கு அதிபதி கந்தவள் முருகன் போற்றக்கூடிய தமிழ் கடவுள் அம்சான செவ்வாய் தான். கால புருஷனோட தலையை குறிக்கக்கூடியதான் இந்த மேசராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவங்க மேசராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, கௌரவத்தோட மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. நல்ல வாக்கு சாதனை கொண்டவங்க. இவங்களுடைய வாக்கு வன்மை பயன்படுத்தியே மற்றவங்களையும் சரின்னு சொல்ல வச்சிருவாங்க. அதே மாதிரி மற்றவங்கள திணறடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கள வாதங்கிறது செய்வாங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவங்க மேல வீணான பழி ஏற்பட்டாலும் அதை பத்தி எல்லாம் செவிசாய்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு என்னங்கிறத தான் யோசிப்பாங்க. சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய குணம், எல்லாரையும் வயிறு குழுங்க சிரிக்கக்கூடிய ஆற்றல், கள்ளங்கவடம் இல்லாம மனசுல இருக்கக்கூடியத ஒளிவு மரவு இல்லாம மனம் திறந்து பேசிடுவாங்க. தான் மேல யாரும் அன்பு பாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித துன்பமும் நேரக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க. தன்னுடைய கௌரவத்துக்கு எந்த நேரத்திலையும் களங்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுல இவங்க பொறுப்பாக நடங்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மேசராசி அன்புகளுக்கு மன வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, தொழிலாக இருக்கட்டும், புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பு. பிள்ளைகளும் சரி, துணையும் சரி, நல்ல குணம் படித்தவங்களா, புகழ் கௌரவம் பெற்று தரக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. பொதுவாகவே உங்களுக்கு இந்த காலங்கிறது லாபச்சனி காலமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு மனுஷனோட வாழ்நாள்லேயே பொற்காலம் சொல்லக்கூடியது இந்த லாபச்சனி காலம்தான். கோச்சாரத்தில் உபஜெயசான்னு சொல்லக்கூடிய 3, 6, 11 இடத்துக்கு சனி சந்திரிக்கக்கூடிய காலம். இப்போ உங்களுக்கு இது பொன்னான காலமாக இருக்கக்கூடியது மேசராசி அன்புகளுக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் சுமையாக இருக்கட்டும், கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இந்த மாதிரி உறவு கூட பகையை மறந்துட்டு இனி நட்பு பாராட்டுவாங்க. தொழில் ரீதியா உறவு ரீதியாகவும் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த மன கஷ்டம், பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது. விலகி போனவங்களாம் கூட இப்போ உங்களை தேடி வரக்கூடிய நேரம். நீங்க பட்ட கவலை, அவமானம் எல்லாமே நீங்க போகுது. பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேன்மையான காலமா பிறந்திருக்குது. உங்களுக்கு 6 மாத காலம் மட்டும் இல்லை, 2.5 ஆண்டு காலங்களுக்கு மகாலட்சுமியோட கனிவான பார்வை உங்க மேலதான். இந்த காலத்துல கொஞ்சம் வேலையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும் உங்களுக்கு சிறப்பு தான். வேலையில கொஞ்சம் பழுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதனால உங்களுக்கு நல்ல லாபம் தான். சொந்த தொழில் ஆரம்பிக்க விரும்பக்கூடியவங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில ஒரு புதிய கிளையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்ப நல்ல வாய்ப்பு. நீங்க விருப்பப்பட்ட வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல தேடி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்க போகுது.
அரசு வழியில் கூட மானிய உதவியாக இருக்கட்டும், ஒரு உதவித்தொகையாக இருக்கட்டும், இந்த காலத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு முதலாளி இடத்துல இருக்கிறீங்கன்னா தொழிலாளி கூட உங்களுக்கு இப்போ நட்பு கரம் நீட்டுவாங்க. இதனாலேயே தொழில் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கூட்டாளிகளோட இது வரைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். இப்போ ஒரு புதிய கூட்டாளியை மாற்றலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதே மாதிரி புதிய கூட்டாளிகிட்ட இருந்து கூட ஒரு நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏற்கனவே இருந்துட்டு இந்த தொழில் கூட்டாளிகிட்ட இருந்து கூட கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைச்சிருக்குது. வெளிநாடு மாதிரியான விஷயங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல லாபம் தான். மொத்தத்தில் இது பொன்னான காலகட்டம். லாபச்சனி காலங்கிறது மேஷராசி அன்புகளுக்கு உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது பணம் காய்க்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சரியாக வாய்ப்பை பயன்படுத்த தெரிஞ்சிட்டாவே போதும். கொஞ்சம் வேலைப்பாடுங்கிறது அதிகமாக தான் இருக்கும், அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கைமறுதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நகையோ சொத்து பத்திரமோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு இப்போ சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்குமே வம்பு சண்டையாக இருக்கட்டும், ஒரு எல்லை தகராறாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. பாக பிரிவினை, அண்ணன் தம்பி உறவுல ஏற்பட்ட சிக்கல், இது எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எதிர்மறை சிந்தனையை விட்டுருங்க, நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்க பாருங்க. இது நடக்காது, இது என்னால் முடியாதுங்கிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது எல்லாமே நல்லதாக நடக்கும், என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே சாத்தியம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலத்தில் பெயர் புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது அற்புதமான காலகட்டம். தொடர்ந்துமே நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட குலதெய்வம் பற்றின தகவல்கள் கிடைக்கிறதால குலதெய்வ வழிபாடு சிறக்கும். குலதெய்வ வழிபாடை நீங்கள் சரியாக செஞ்சுட்டாவே உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றம் தான். மேசராசி அன்புகள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போனாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு கூட படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது குலதெய்வ அருளாலே கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போனாலே எதிர்பார்ப்புங்கிறது நிரம்பிடும். அறிவியல் பூர்வமாக இதுதான் உண்மை. அமாவாசை நாட்களில் பித்ரு வழிபாடு செய்கிறதும், முன்னோருக்கு செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செஞ்சுட்டு வரதும், குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு எப்போதும் சிறப்பு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தன்னால் அதிகரிக்கும். அதனால் உடலில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட சாரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அடித்தளம்னு சொல்லலாம். மேசராசி அன்புகளுக்கு இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் போகுது. பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. தேடி வந்த வாய்ப்பு எல்லாமே கை நிலவை விட்டுட்டு ஏமாந்துருக்கக்கூடிய சூழ்நிலை தான். பெரும்பாலானவங்களும் சொத்துக்களை எல்லாம் கூட இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலும் கடன்காரர்களாக ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலை. கடன் மேல் கடன் வாங்கி மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. சொந்த வீட்டை விற்கிற அளவுக்குலாம் போயிருப்பீங்க. சொந்தமாக நிலத்தை வித்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை சந்தித்த கடுமையான பொருளாதார ரீதியாக படாத பாடுபட்டவங்களுக்கு எல்லாமே இந்த லாபச்சனி காலத்தில் நீங்கள் இழந்தது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நம்பிக்கை வைங்க, நம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க. எல்லாமே சிறப்பாக அமைச்சிருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் மகனோ மகளோ திருமணம் இது வரைக்குமே ஒரு பிரச்சனையில் முடிஞ்சிருக்கலாம். கடுமையான மன கஷ்டத்தினால ஏற்பட்டிருக்கும். மன வாழ்க்கையில் கூட இந்த வாழ்வே வேண்டாடாங்கிற அளவுக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க. இனி எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக பண ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு. அதே ரீதியாக ஆரோக்கிய விஷயமா ஏற்பட்டிருந்த குறைபாடு கூட நீங்கும். இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கால்வலி இதே ரீதியான பிரச்சனை ஏற்படலாம். இல்லைன்னா வேலை மாற்றம், இடமாற்றம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்ங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. சனி பகவான் இப்போ சாதகமான நிலையில் இருக்கிறதால வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அசையா சொத்து மூலமாக கூட அமோகமான லாபம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது, புதுசாக கௌரவ அந்தஸ்து கிடைக்கிறது, திருமண வாய்ப்பு கூடி வருது, திருமணமாயும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கிறதுக்குன்னு சொல்லலாம். சனி பகவானுடைய தாக்கங்கிறது லாபச்சனி காலமாக தொடர்றதால மொத்தமாகவே மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு ஒவ்வொன்றா விடுபடக்கூடிய வாய்ப்பு. வேலை ரீதியாக உங்களுக்கு பலவித நன்மைகள் கிடைக்க போகுது. உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் வலுவடையும்.
இந்த காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் கடின உழைப்பு மட்டும்தான். கடின உழைப்பு கொடுத்துட்டீங்கன்னா முழு பலனை உங்களால் பெற முடியும். மேசராசி என்பவர்களுக்கு நிறைவேறாத ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நிறைவேற போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பணவரவு வரும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலங்கிறது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் நல்ல இடமா லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பு. சரியாக பயன்படுத்திக்கோங்க. பணம் வரதுங்கிறதுக்காக இந்த காலத்தில் ஆடம்பர செலவு செய்கிறத குறைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வர பாருங்கள். அன்னதானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் சகோதர ரீதியாக கூட பகை உணர்வு எல்லாமே மாறி இனி உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க. சகோதர ரீதியாக உதவி கிடைக்கும். பொருள் வரவு ஆதாயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து வாகனத்தில் பயணம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் நகை இந்த மாதிரி யாராவது இரவு கேட்டால் கொடுக்காதீங்க. வாக்குறுதிகளை யாருக்கும் தர வேண்டாம். ஜாமீன் கழுத்து போடுறது, பணத்தை கடனாக வாங்கி தர்றது, இது எல்லாம் மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்துட்டு இருந்தால் போதும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். அதனால வெளியுணவுகளை தவிர்க்க பாருங்க. உடலை நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க. மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாத காலகட்டமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த லாபச்சனி காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.